ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். யூகேல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க கிராஸ் எல்லாமே அவங்களே வந்து ட்ரிம் பண்ணிடுவாங்க எவ்ரி மந்த் ஒன்ஸ். இன்றைக்கி நான் மார்னிங் வெளியே கிளம்பும் போது இவங்க ட்ரிம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதே மாதிரி எவ்ரி தேர்ஸ்டே நம்ம பின்னை வெளியே வச்சிட்டோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க கவுன்சிலில். இதுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். நான் டிரைவிங் கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்படியே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இவங்க கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரும் வந்துட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் என்னோடய டிரைவிங் கிளாஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே போகிறக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வெதர் நல்லா இருந்தனால நாங்கள் லேக் டிஸ்ட்ரிக்ட் கிளம்பியிருந்தோம். அங்கே போய் ஒரு போட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு. ஃபைனலி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். நிறைய டக்ஸ் அண்ட் ஸ்வான்ஸ்லாம் இங்கே புல்லில் நின்றுட்டு இருந்துச்சு பாருங்கள். எங்கள் வீட்டிலேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் 1.5 hours எடுத்துருந்துச்சு. நாங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு மழை வந்துருந்துச்சு. நல்ல வேலை கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. இன்றைக்கி வந்து ஃபன் ஃபேரும் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. போட் ஹையர் பண்ணுற பிளேஸில் வந்து நாங்கள் ஒரு போட் எடுத்துகிட்டு ஒரு 2 hours டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 hours நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். நான் நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். நீங்களே பாருங்கள், வியூ செமையாக இருந்தது. நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துருந்துச்சு. அப்புறம் ஆப்போசிட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் போட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது பாருங்கள். யூகேல பார்த்துட்டிங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இங்கே இருக்க பீப்புள் வந்து மோஸ்ட்லி அவங்களோட பெட்ஸையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுலேயும் அதிகபட்சமாக அவங்க டாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா டாக்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் பேர் வந்து போட்டில் வந்து அவங்களோட டாக்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, அந்த டாக்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. அதை பார்க்கும்போது நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். எப்படி 2 hours முடிஞ்சுன்னே தெரியல, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த போட் ரைட் முடிஞ்சுட்டு எல்லாருமே டயர்டாக இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டில் போய் பப்ஸ் போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கைஃபுல் ஆனியன், கொஞ்சம் சால்ட், சில்லி பவுடர், க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர், கொஞ்சம் மிக்ஸ், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, பேஸ்ட்ரி ஷீட். இதை வச்சு தான் பப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். மைதா பேஸ்ட் ஷீட் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுருக்கு. ரெடி பண்ண ஸ்டஃப்பை இந்த பேஸ்ட்ரி ஷீட்குள்ளே வச்சு ரோல் பண்ணி நான் பொரித்து எடுத்துட்டேன். நல்லா வந்திருந்தது. மிச்சத்தை வந்து நான் ஃப்ரீசரில் பேக் பண்ணி வச்சுட்டேன், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருந்தது. இப்போ எனக்கு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போது பிரெட் கிரம்ஸ், வால்நட்ஸ், ஆல்மண்ட் சோப், சாண்டல் சோப், மெலான் சீட்ஸ், வெந்தயம், பாதாம், கொரியாண்டர் சீட்ஸ், குட்டி கேண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர்காய். இதெல்லாம் பாகிஸ்தான் ஷாப்பில் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் பார்த்துருப்பீங்க. ஆலோவேரா ஆயில் பாருங்கள், நானே பார்த்ததில்ல. இது வந்து பாகிஸ்தான் டேட் சிரப், லைன் டேட் சிரப் மாதிரி. ஆனியன் பவுடர் £1.75 வந்து இந்த பாட்டில் ஒரு 3 வாங்கியிருந்தேன். இது பார்த்துட்டிங்கன்னா முழு ராகி. ஃப்ரெஷ்ஷான இளநின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது தாய்லாந்துலேருந்து வருது. நிஜமாவே நல்லாவே இல்லை. இது பாகிஸ்தான் ஷாப்பில் வாங்கின மிக்ஸ்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.